ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா வாழ்க்கையை வெறுத்துவிட்டு அமைதியாக இருக்கிறாயா? அதுவும் என் முன்னே வந்து அமர்ந்து வாழ்க்கையே வெறுத்து விட்டேன், இதற்கு மேல் என்ன தெய்வம், இதற்கு மேல் என்ன என்று கேட்கிறாய். என்ன, நான் உன்னை வெறுக்க வைத்து விட்டேனா? இல்லை நீயாகவே தவறு செய்து வெறுத்தாயா? என்ன தங்கமே, வாழ்க்கையை நினைத்து மிக மிகப்பெரிய குழப்பம். நீ குழம்பக்கூடாது என்று நான் சொல்லியும் உன்னால் இந்த விஷயத்தை தடுக்க முடியவில்லை அல்லவா? இதோ ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கொண்டு எல்லா விஷயத்திலேயும் தேவையே இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் தவறாக எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருக்கிறாய். தவறுகளை திரைத்துக்கொள். முதலாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன், குழப்பாதே, மனதில் தெளிவாக இரு. எல்லாவற்றுக்கும் ஒரு நல்லது வரும் என்று சொல்கிறேன். ஆனாலும் எதையும் மனதில் வைத்து கொள்ளாமல் குழம்பிக்கொண்டே இருக்கும் உன்னை என்ன சொல்வது, என்ன சொல்வது, நீயே சொல் பார்க்கலாம். நாளுக்கு நாள் பேரின்பத்தை அடையப் போகிறாய். யதார்த்தமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயத்தை நான் ஏற்கனவே முடிவு செய்துதான் வைத்திருந்தேன். இப்பொழுதும் சரி, எப்பொழுதும் சரி, நீ ஒரு விஷயத்தை சொல்வாய். ஆனால் அதற்கு முன்பே நான் அடுத்தடுத்த விஷயங்களை வைத்திருப்பேன். அப்பொழுது நீ என்னிடம் என்ன சொல்வாய்? நான் நினைத்ததை விடவே அற்புதமான ஒரு வாழ்க்கையை சாய் கொடுத்து விட்டார் என்று. அதே போலதான் நீ கேட்பதை விட அற்புதமான வாழ்க்கையை நான் கொடுக்கத்தான் போகிறேன். உன்னுடைய தேடல்கள், உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடிய ஒவ்வொன்றும் இனி வரும் நாட்களோ கிடைக்கும். வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு பயப்பட வேண்டாம். கூடிய விரைவாக எல்லாமே சரியாகும். நம்பிக்கை மட்டும்தான் வேண்டும். எல்லா விஷயத்திற்கும் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், இன்று மட்டும் அல்ல, எந்த நாளாக இருந்தாலும் சரி, ஞாபகத்தில் மட்டும் வைத்து கொள்ளுங்கள். என்ன விஷயங்கள் தெரியுமா? சிரித்து கொண்டே இரு. மற்றவன் என்னத்தான் உன்னை காயப்படுத்தினாலும் மனதளவில் உடைத்தாலும் சரிதான். இனிமேல் வரும் காலம் அனைத்தும் நல்ல வளமுடனும் நல்ல எதிர்காலங்களுடனும் மட்டும்தான் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஞாபகம் வைத்துக்கொள். அதாவது ஒவ்வொரு விஷயம் எவ்வளவுதான் சோதனை வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். நீ தனிமையில் இருந்தாலும் சரி, உனக்கு துணையாக 10 பேர் இருந்தாலும் சரி, நீதான் உனக்கு தெம்பு கொடுத்து கொள்ள வேண்டும். இந்த விஷயம் இப்படி நடக்கிறதா, அப்படி நடக்கிறதா என்பதை நீதான் முடிவெடுத்து கொள்ள வேண்டும். ஆராயாதே. அதாவது ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அது யோசி. இந்த விஷயம் எதற்காக இப்பொழுது நடக்கிறது என்பது யோசி. ஆனால் அதிகமாக அதை போட்டு குழப்பிக் கொள்ளவே கொள்ளாது. நிதானம் மட்டும்தான் என்றுமே தேவை. அதை விட்டுவிட்டால் இழந்து விடுவாய் அனைத்தையும். அதுபோல ஒரு நபர் உன்னிடம் ஒரு விஷயத்தை பேசுகிறார் என்றால் எதற்காக பேசுகிறார் என்பதை மட்டும் பார். காலம் முழுவதும் உனக்கு துணையாகவும் உனக்கு பாதுகாப்பாகவும் எல்லா விதத்திலும் அற்புதமாகவும் நான் உனக்கு துணை இருப்பேன். நம்பிக்கையோடு இருங்கள். எதிர்பார்க்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செய்து தருகிறேன். யாரை நம்பி நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்தீர்களோ அந்த சாய் சொல்கிறேன், யார் இந்த உலகத்திற்கு உங்களை கொண்டு வந்தார் அந்த சாயே சொல்லினேன். உன்னுடைய மனம் எப்படியோ அப்படியே நீ வாழ்வாய். ஒன்று, நீ மற்றவர்கள் வாழக்கூடாது என்று நினைத்தால் அப்படித்தான். நீ எப்படி நினைக்கிறாய்? எல்லோரும் வாழ வேண்டும் என்று. அதே போல நீயும் வாழ்வாய். திருப்திகரமான ஒரு வாழ்க்கை உனக்கு அமையும். எல்லா விதத்திலும் உன்னுடைய வாழ்வில் சீரும் சிறப்பும் எல்லாம் இருக்கும். யாராலும் எதையும் உன்னிடமிருந்து எடுக்க முடியாது. யாராலும் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எந்த ஒரு நிமிடமும் செய்து பறிக்க முடியாது. இந்த நிமிஷம் கண்ணீரை சிந்து கொண்டு இருக்கிறாய். கண்ணீரை துடைத்துக்கொள். கண்ணீரை துடைத்து கொண்டு அமைதியாக இரு. எப்பொழுதும் எல்லா நேரமும் எல்லா விஷயத்திலேயும் துணையாகவும் பாதுகாப்பாகவும் நான் இருப்பேன். உன்னுடைய மனதில் ஒரு விஷயமானது ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த விஷயங்கள் அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும். நல்லது நடக்குமா, நல்லது நடக்குமா என்று யோசிக்கிறேன். நீ நினைக்கும் விஷயங்கள் அனைத்துமே நல்லதாகவே நடக்கும்.
அமைதிதான் வேண்டும். இவ்வளவு தூரம் உன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வந்திருக்கிறேன். கூடிய சீக்கிரமாக அனைத்து விஷயங்களையும் கொண்டு வருவேன். நல்ல விஷயங்களாகவே கொண்டு வருவேன். எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் துவங்கும் ஒவ்வொன்றும் இன்பமாக மட்டுமே தான் நடக்குமே தவிர துன்பம் என்ற ஒரு விஷயத்திற்கோ பேச்சுக்கோ இடமே கிடையாது. 4 பேருக்கு மத்தியில் உன்னுடைய வாழ்க்கையில் காலம் காலமாக உன்னை எப்படி படைக்க வேண்டும், எந்த வீட்டில் படைக்க வேண்டும், எப்படியெல்லாம் வாழ வைக்க வேண்டும், என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டும், என்னென்ன சந்தோஷங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று எல்லாமே எனக்கு தெரியும். ஒரு விஷயங்கள் கூட எனக்கு தெரியாது என்பது கிடையாது. இனிமேல் கஷ்டம் என்பது இல்லை என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அமைதியாக உன்னுடைய வேலையை செய். பொறுமையாக இரு. ஒவ்வொரு நாளும் யார் யார் எப்படி பழகுகிறார்கள் என்பதை பார். ஒவ்வொரு விஷயத்திலேயும் என்னென்ன இன்பங்கள் நடக்கிறது, என்னென்ன துன்பங்கள் வருகிறது என்று அனைத்தையும் பார்த்து அதற்கு தகுந்தது போலவே நடந்து கொள். ஏன் தெரியுமா நான் இப்படியெல்லாம் சொல்கிறேன்? சுதாரிப்பு இல்லாமல் இருக்கிறாய். சுதாரிப்போடு இரு இரு என்று சொல்லி சொல்லி நான் மிகவும் களைத்து விட்டேன். யார் எப்படி பேசுகிறாய், என்ன மாதிரியாக பேசுகிறாய் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலேயும் அலட்சியமானது தேவையே அல்ல. அலட்சியம் என்பது வாழ்க்கையில் தேவையே இல்லாத ஒன்று. அது உன்னிடம் அதிகமாகவே உள்ளது. யதார்த்தமான விஷயங்கள் உன்னிடம் இருக்கிறது. அதாவது யார் எப்படி பேசுகிறார், எந்த விதமாக பேசுகிறார்கள் என்று எதையுமே நீ தெரிந்து கொள்வதே கிடையாது. எல்லா விஷயத்திலேயும் உனக்கு எப்பொழுதுமே ஒரு அலட்சியம்தான். ஆனால் இனிமேல் அந்த அலட்சியம் இருக்கக்கூடாது. எல்லா இடத்திலும் நம்பிக்கையோடு இரு. என்னுடைய தங்கமே, எல்லா விஷயத்திலேயும் என்னிடம் எப்படி பிடிவாதமாக இதை வாங்கித்தாருங்கள், அதை வாங்கித்தாருங்கள், இந்த விஷயத்தை செய்யுங்கள், அந்த விஷயத்தை செய்யுங்கள் என்று போட்டி போட்டுக்கொண்டு இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு என்று எப்படியெல்லாம் சொல்வாயோ, புரிகிறதா? எப்படியெல்லாம் செல்வாயோ அதே போல வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக எல்லா விஷயத்தையும் செய். நன்மைகளே உண்டாகும். எல்லா நேரத்திலேயும் உனக்கு நன்மைகள் உண்டாகும். காலம் முழுவதும் உனக்கு தேடும் வரங்கள் அனைத்தையும் தருவது இந்த சாய். நிச்சயமாக உனக்கு துரோகம் செய்கிறார்கள் அல்லவா, அவர்கள் எல்லாம் அழிந்து போவார்கள். அதிலும் முக்கியமாக ஒரு பெண் இருக்கிறார். அவள் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையின் மீது அதிகமாகவே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து ஆசை. எப்பொழுதும் என்ன தெரியுமா சொல்வாய்? இந்த மாதிரியான விஷயம் நடக்க வேண்டும், அந்த மாதிரியான விஷயம் நடக்க வேண்டும் என்று, இவளைப் போலதான் வேண்டும், அவளைப் போலதான் வேண்டும் என்று. ஆனால் தங்க பிள்ளைக்கு நான் வித்தியாசமான அற்புதமான வாழ்க்கையை வைத்திருக்கிறேன். யாரை போலும் யாருக்கும் எப்பொழுதும் வாழ்க்கை கிடைக்காது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வாழ்க்கை இருக்கும். இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்று நம்புங்கள். நீங்கள் நம்ப நம்ப உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே அற்புதமே. சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.